பாப்பா பேசுவாங்களா? உங்கள் பேர் என்ன? ஏய் சூப்பர். நான் படம் இப்போ நான் போனதே தெரியல, ஏதோ ஒரு மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு. டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்களா? பாதி பார்த்துருக்கேன். ஓகே. பசங்க கண்டினியூஷன் வருதுங்க அதில். ஆமாம் கண்டிப்பாக வருது. இப்போ இந்த மியூசிக் பிஜிஎம் அந்த திரைக்கடை அதில் எப்படி கொண்டு போயிருக்காங்க? எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குங்களா? எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் பயந்தீங்களா பாப்பா? பயந்தீங்களா? பேய் வந்துச்சா? சொல்ல சரி ஓகே. படம் நல்லா இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்களா? பார்க்கல, இதான் வந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. இல்லை இன்னும் பைப்பில் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் விட செகண்ட் பார்ட் சூப்பர். செகண்ட் பார்ட் சூப்பர், செம்மையாக இருக்குது ப்ரோ. செம்மையாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டு செம்மையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்தது இல்லை நான். ஆமாம் நல்லா இருக்குது ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பர்ண்ணா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்தது தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அருள்நிதி, பிரியா பவானி மட்டும்தான் இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் த்ரில்லாக கொண்டு போகிறது அவங்க தான். எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. படத்தில் ஃபேமிலி பார்க்கலாம், சைல்ட்ஸ் பார்க்கலாம், சஸ்பென்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அடுத்து என்ன நடக்கும் த்ரில்லா அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டினியூஷன் இருக்குங்களா? 2ல் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. பாகுபலி எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க கண்டினியூஸாக, அதே மாதிரியே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, மறுபடியும் ஓட்டிட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது படம். பிரியா பவானியோட அவங்க தான் ப்ரோ வேறு லெவலில் இருக்காங்க. பிரியா பவானி அவங்க ஃபேன்லாம் கிடையாது நான், ஆனால் ஃபேன் தான். இந்த படத்துக்கு அப்புறம் ஃபேன் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து கொஞ்சம் த்ரில்லாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க படம். அருள்நிதி வராரு, ஐடியாலாம் சூப்பராக இருக்கும், வேறு லெவல் ப்ரோ. நல்லா இருக்கும். கண்டினியூஷன் வருதுங்க. அது வந்து நல்லா யோசித்து கிளியராக லாஜிக்காக பண்ணியிருக்காரு. மிஸ்ட்ரியாகவே போயிட்டுருக்கு. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. பார்ட் 1 கூட கம்பேர் பண்ணும்போது பிஜிஎம் அண்ட் த்ரில்லர் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. கண்டினியூஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்களா? ஓகே. டிமாண்டி காலனியோட இருக்கு கிளியராக தான் இருக்குது. நல்லா தான் ப்ரோ. சூப்பர். நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் த்ரில்லர் சஸ்பென்ஸ்லாம் அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட்? பிஜிஎம்லாம் நல்லா தான் இருக்குது. சாங் 2 சாங் வந்திருக்கு, அது எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. பிரியா பவானி சங்கர் அவங்களோட அவங்க ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. இவர் அருள்நிதி சாரோட ஆக்டிங் ப்ரோ அவரும் நல்லா தான், டபுள் ஆக்ஷன் தான். சஸ்பென்ஸ்லாம் பார்க்கலாமா? நல்லா ஓகே நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்கு. நான் அருள்நிதியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குண்ணா. மறுபடியும் இப்போ படம் ஹிட்டு தான், பரவாயில்ல. 2015 வந்துச்சு படம், சூப்பர் ஹிட் ஆச்சு. இது கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குதுண்ணா. நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ். சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.